ராஜா ப்ரோ ஹவாடி ஃப்ரெண்ட்ஸ்க்காக இப்போ பேட்டிங் அதே இப்போது ஆப்போனன்ட் டீம் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ் வின் பண்ணி குமல் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் ஓவரிங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ரெடி ஆகிட்ருக்காங்க எல்லோரும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் நம்ம கிங் ராஜா, அகமதி ரைசிங் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது பவுலிங் சூஸ் பண்ணி மேட்சோட ஃபஸ்ட் பால் இந்த இன்னிங்ஸில். ஸோ ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு பவுன்சிங் பால்ங்க, அருமையான பவுன்சிங் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. குமலோட நெக்ஸ்ட் பால் டு ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளா இல்லை ஒரு டாட் பால். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இங்கே ஹவாடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே விக்கிக்கு. நெக்ஸ்ட் பால் டு விக்கி பார்த்தீங்கன்னா இல்லை அடிச்சிருக்காருங்க விக்கி. பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு சிங்கிள் குட் ஸ்டாப். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் மட்டும் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பால் டு ராஜா ப்ரோ நல்ல ஒரு ஷாட் இங்கே போயிருங்க. 4 வேல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம், ஒரு அருமையான பவுண்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கவரில் போயிருக்கு. ராஜா ப்ரோ ஒரு வேல் பேட்டிங்னே சொல்லலாம். இங்கே அகமதி ரைசிங் ஸ்டாருக்காக இப்போது ஸ்ட்ரைக்கில் விக்கி நல்ல ஒரு பவுலிங்கு, வெல் பால்னு சொல்லலாம். இது அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இங்கே விக்கிக்கு நல்ல ஒரு ஷாட்டு முன்னாடி போயிட்டுருங்க. நீங்கள் வெளில போகுது கண்டிப்பாக வந்து ஓவர் இல்லை. நல்ல ஒரு குட் ஸ்டாப் அங்கே ஃபீல்டரு. நல்ல ஒரு ஷாட்டு லாஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட்டு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பால் இங்கே ஒயிட் சிக்னல் கம்பேர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் ஒயிட். நெக்ஸ்ட் பால் டு விக்கி நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டில் ஷாட்டுங்க விட்டா 4 ஒரு குட் ஸ்டாப் அங்கே வெல் ஸ்டாப்னே சொல்லாங்க ஃபீல்டர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கிங் ராஜாவுக்கு நல்ல பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் டு நல்ல ஒரு ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா மரத்துக்கு அடியில் போயிருங்க. பார்த்தீங்கன்னா ஓடி எடுக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் இந்த ஓவரோட நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர்டே கேட்ச் போயிருக்கு. ஆனால் அங்கே ஆளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் டு ராஜா ப்ரோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குது வைடு. நெக்ஸ்ட் பால் டு ராஜா ப்ரோ நல்ல ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு ஒரு சிங்கிள். கொஞ்சம் அடிச்சே ஆகணும் ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது பவர் பிளேவுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் போல்டுங்க உள்ளே போட்டிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா கும்னில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பவுலிங்னே சொல்லலாம். ஒரு பவுல்டு இந்த பாலை பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேன் இங்கே நம்ம டீமோட நியூ பேட்ஸ்மேனாக உள்ள இங்கே இப்போது வராது நான் மணி பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே நல்ல பவுலிங்கு. பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் போல்டு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே நல்ல ஒரு பவுலிங். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இங்கே மணி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மணி
போல்டுங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே மறுபடியும் அதே பாலுங்க, லோ ஃபுல் டாஸ் பால் உள்ளே போட்டிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டிங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கிடச்சிருக்கு, 2மே போல்டு உள்ளே போட்டிருக்காங்க. இது அவங்களோட ஓன் கிரவுண்டு. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபயராக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபயராக போயிட்டுருக்கு. ஓ இவரோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபயரான பவுலிங்காக போயிருக்கு. 2 போல்ட் எடுத்துருக்காரு, கண்டிப்பாக உள்ளே போட்டிருக்காரு. ஆனால் இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று வருது, கண்டிப்பாக வந்து இன்னும் விளாண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் பால் டு கணபதி, நல்ல ஒரு ஷாட்டு, கேட்சுங்க. அடுத்து ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹார்டிக் இங்கே விக்கெட் கண்டினியூ பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் இங்கே எடுத்துருக்காருங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங், பவுலிங்னே சொல்லலாம். அடுத்த விக்கெட் இங்கே கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்சுங்க. இங்கே கீப்பர் வெல் கேட்ச்னா சொல்லலாம். கீப்பர் ஒரு ஹாட்ரிக் விக்கெட்னால அப்படியே ஒரு மாற்றம் ஏற்படுது, அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆகுது. நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. போன ஓவரில் எல்லாம் போட்டவர் 2 நல்ல பால், யார்கர் ஸ்டம்ப் விக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கீப்பர் கேட்ச்சு, ஒரு நல்ல ஓவர் போட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டீம் ஒரு புத்துணர்வோடு இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் உள்ள இப்போ நம்ம ராஜேஷ் உள்ளே வந்திருக்காரு. திரும்ப ஆன் ஸ்ட்ரைக்கில் 3 ஓவராக ஆடிட்டு இருந்த செட்டில்டு பேட்ஸ்மேன் ராஜா. ஜமான் அதுக்கு பவுல் போட தன்னுடைய முதல் ஓவரை பதிவு செய்வதற்காக வராரு. அருமையான ஒரு bowling, நல்ல பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு நம்மளுடைய பவுலர். அவருக்கான 2வது பால். அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்சா இல்லைங்க, ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு ஃபீல்டிங், அருமையான ஒரு ஃபீல்டிங். பவுலர் நெக்ஸ்ட் பால் பவுலிங், நல்ல ஃபேஸ் இருக்குது பவுலருக்கு, நல்லா போகிறாரு பவுலர் ஃபேஸு. இப்போ அடுத்து தனக்கான முதல் பாலை சந்திக்க ராஜேஷ் அவர்கள். இவர் ஒரு பேர் சொல்லக்கூடிய பிளேயர், பல மேட்ச்சில் பல சாதனைகளை இந்த டீமுக்காக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்க்கலாம், கண்டிப்பாக விளையாண்டே ஆகணும் இந்த மேட்ச். ஒரு நல்ல பால், ஒரு பின்னாடி போயிருக்கு, ஓடி இருக்கப்பட்ட 1 ரன்கள் மட்டுமே. 4 4. ஓ, இது ஒரு வயசில் ஒரு 4 பின்னாடி போனாங்கன்னா 4 போல. கண்டிப்பாக ஒரு வெல்கம் பவுண்டரினே சொல்லலாம் இந்த பால். பார்த்தீங்கன்னா இவர் நின்னாலே ரன்னு, போனாலே அடித்தாலே 4 6ன்னு சொல்லி நம்ம டீமில் சொல்லுவாங்க. அதேமாரி அவர் வந்தோடனே ஒரு 4 வந்து வாங்கி கொடுத்துட்டார் டீமுக்காக. இன்னும் மட்டும் அடித்தாருன்னா ராக்கெட் வேகத்தில் போகணும். நல்ல பாலு மாதிரி போடுறாருங்க, அவர் எப்படின்னே தெரியல. அடிக்கிற காற்றுக்கும் அவர் போடுறதுக்கும் நல்லா பவுலிங் பார்த்தீங்கன்னா. இங்கே இருக்கிற அந்த பிச்சையோடைய இதே உங்களுக்கு அன்னிவனாக இருக்கிறதுனால ஒரு பால் மேலேயும் ஒரு பால் கீழேயும் போகிறதுனால பேட்ஸ்மேன் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தடுப்பாட்டம். நெக்ஸ்ட் பவுலர் இங்கே 5th ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல பால், ரவி, நல்ல தடுப்பாட்டம். ரவி தன்னுடைய முதல் பால் நல்லா போட்டிருக்காரு. நியூ பவுலர், இவங்களுடைய ஓன் பிச்சுன்றதுனால இவங்களுக்கு இதோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இவங்களுடைய தெரியுது. அதனால தான் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எப்படின்னா இப்போ அவங்களுக்கு தெரியும் சரி எந்தெந்த எப்படி கொடுக்கணும் கரெக்டாக நல்ல ஒரு ஆஃப் சைடில் நல்ல ஒரு டீப் செட்டில் ஆயிருக்காப்புல. கண்டிப்பாக வந்து நின்று ஆடி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டிங்க போயிருக்கு. பார்த்தீங்கன்னா டீப் கவரில் போகுதுங்க. இங்கே பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இங்கே மரத்தில் அடிச்சிருக்குங்க. அந்த சைடு அடித்தாலே மரத்தில் அடிக்குது. ஒரு 2 மரம் ஒரு 4 ஃபீல்டர் இருக்கா மாதிரி ஒரு. ஆமாம், ஆல்ரெடி 11 பேர் இருக்காங்க, அதோடு சேர்த்து ஒரு 4 ஃபீல்டர் நிற்கிற மாதிரி தான் மரம். அது பின்னாடி வேறு ரன்னு வேறு கிடையாது. ராஜா நெக்ஸ்ட் பால் 2 ராஜா ப்ரோ
நெக்ஸ்ட் பால் டு ராஜேஷ். நல்ல பாலுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை உள்ள விடல. போன ஓவர் மாதிரி நம்ம பார்த்து இருப்போம். இந்த பால் நல்ல வேலை உள்ள விடல, இல்லைனா இது போல்டு கண்டிப்பாக போல்டாக இருக்க சான்ஸ் இருந்தது. இதுக்கு தாங்க நம்ம ராஜேஷ் தேவை. இவங்க வந்து கண்டிப்பாக போல்ட் பால் மற்ற ஆள்லாம் உள்ளே விட்டாங்க, ஆனால் இவங்க நின்று அடிக்காரு. நல்லா ஷாட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்கு. கண்டிப்பாக வந்து சிக்ஸா வெல் சிக்ஸ்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ஒரு ஃபுல் டாஸ் பால், போன பால் உள்ளே போட்டான்ல, இந்த பாலை வந்து ஃபுல் டாஸை போட்டு அடிச்சு ஒரு 6. இதுக்கு தாங்க அவர் தேவை ராக்கி ராஜேஷ். விநாயக் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காப்புல டீமுக்காக. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பாலுங்க, நல்ல பால் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பால் டு ராஜா. அதுவும் பார்த்தீங்கன்னா அதே பாலுங்க, எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க. எல்லா பாலுமே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். கண்டிப்பாக வித்து கொடுக்காம போடுறாங்க. ஆமாம், 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் இந்த பால் அதே பால் போணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நோ பால். ஏன்னா எல்லாமே ஹைட்டில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பால் டு ராஜா ப்ரோ. இந்த பால் உள்ளே போட்டிருக்காருங்க. பவுலருக்கான ஒரு இதே வந்து கிரெடிட்டே அந்த பவுலர் பேட்ஸ்மேன் விடும் போது அது ஒரு இன்பமாக இருக்கும். ஒரு போல்டு இன்னும் ஒரு பூஸ்டப் ஆகும். இப்போ அந்த டாட் பாலே பார்த்தீங்கன்னா விடும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அது போல்டெல்லாம் எடுத்தால் கேட்க 3 பால் வந்து தொடர்ச்சியாக டாட்டு போட்டிருக்காரு. இந்த பால் என்ன? நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் ஐயா, அதை விட்டுருக்காப்புல, ஃபீல்டர் விட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா 4 ஒரு ரிவர்ஸ் நம்ம நல்ல ஒரு ஷாட். ராஜா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட். இங்கே 4 பாலுக்கு 4 ரன் கொண்டு வந்திருக்காரு. விட்ட பாலை காம்பன்சேட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இந்த பால் பார்த்தீங்கன்னா இப்போது கண்டிப்பாக வந்து 5th பால் இது. 2 பாலையும் பனிஷ் பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுது. செட்டில் பேட்ஸ்மேன், வெல் செட்டில் பேட்ஸ்மேன் சொல்றதுனால கண்டிப்பாக ஃபுல் டாஸ் இல்லை யாருக்கு வந்து கண்டிப்பாக இவர் அடிப்பார்னு நினைக்கிறேன். பேட்டை இப்போ தான் விசிற ஆரம்பிச்சிருக்காரு. மேபி இவருக்கு பேட்டில் பட வாய்ப்பு இருக்குது. மேபி 6 இல்லை 4 வரலாம், வாய்ப்புகள் அதிகம். பவுலர் கணிச்ச மாதிரி பேட்ஸ்மேன் கணிச்சு அதை திருப்பி அடிக்கிறாங்க. அடுத்த பாலுங்க அடிச்சிருக்காருங்க, வெளியில் போயிருக்கா. வெல் 6ங்க. இங்கே ஒரு அருமையான 6 சொன்ன மாதிரி கரெக்டாக அதை காம்பன்சேட் பண்ணிட்டாரு. 3 பால் விட்டதை வந்து நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி அவர் வந்து ஒரு 6 அடிச்சிருக்காரு. இந்த ஓவர் அந்த 4 டாட் பாலை கவர் பண்ணிட்டார். ஆமாம், ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கான ஒரு அழகே வந்து 10 ரன் ஓவருக்கு ஆடையணும். 2 பால் விட்டாலும் அதை கவர் பண்ணிட்டாப்ல. காம்பன்சேட் பண்ணுறது தான் பேட்ஸ்மேனோட. எப்படி பவுலர் வந்து 4 பால் வந்து அடிக்கிறாங்க, 5ஆவது பால் விக்கெட் அதே பேட்ஸ்மேனை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கான அந்த இதுவும் ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 எதிர்பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா ஒரு பைஸில் அடிச்சிருக்கு, பைஸில் போயிருக்கு. ஃபஸ்ட்டில் போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 10 ஓவர் முடிவில் 79 ரன்ஸு. பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர்ஸ் இன்னும் 5 ஓவர்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது. 6 ஓவர் ரிமைனிங் இருக்குது. 4 விக்கெட் லாஸ்ட்டில் 4 விக்கெட் லாஸ். நல்ல ஒரு ஷாட் பின்னாடி போயிருக்கு. கண்டிப்பாக வந்து இது பின்னாடி போயிருக்கு. பார்க்கலாம், பின்னாடி போயிட்டுருக்கு. 4 பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தாங்க தெரியுது. இங்கே நம்ம அதனால தான் கேமரா இங்கே வச்சுருக்கோம். எனக்கு நல்லா இருக்குது. பேட் செட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நல்ல ஒரு ஷாட். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் ஸ்டாப் ஆயிருங்க. மரத்தில் அடிச்சிருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். இங்கே இன்னொரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இப்போது கிங் ராஜாவுது நல்ல ஒரு ஷாட். இங்கே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் இல்லை ட்ராப்புங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் திருப்பி இருக்காரு. பார்க்கலாம், இது வைடு வெளியில் போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன்னு. நெக்ஸ்ட் பால் டு கிங். பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பால் கேட்ச் ஆகுமாங்க. கேட்ச் போயிருங்க. கண்டிப்பாக வந்து கேட்ச் ட்ராப்புங்க. மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப்புங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் போயிருக்கு. ரன் அவுட்டா இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 கேட்ச் மிஸ்ஸுங்க. மொத்தம் 3 கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. கண்டினியூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்லேயும் இந்த ஓவர்லேயும்.
நல்ல பவுலிங் இங்கே. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வைடாக போயிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு சிங்கிள் கிடைக்குது இங்கே. எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன். ராஜா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் இழுத்து அடிக்க பார்த்தாப்புல ஆனால் வைடு. நல்ல ஒரு ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆஃபில் போயிருக்கு. ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். ஒரு சிங்கிள். நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே வெளில போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அருமையான ஷாட்டுங்க இங்கே. கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா நல்ல இழுத்து வெளியில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து இது மரண ஷாட்னே சொல்லலாம். ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நல்ல 6. இந்த பால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே போயிருக்கு. கண்டிப்பாக வந்து 2 ரன்ஸ் கிடைக்கும். ஓடி எடுக்கலாம். 2 ரன்ஸ். நல்ல ஒரு ஷாட்னே சொல்லலாம். இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா கேட்சா அதுவும் ட்ராப்புங்க. இந்த கேட்ச் மறுபடியும் ட்ராப். அதே ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பா மறுபடியும் ஒரு இல்லை கேட்ச் இல்லைங்கிறப்பல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலிங்க. இதோட இந்த ஓவர் முடியுது. 13 overs and 105 wicket loss. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர்னா போல்ட். பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வெளில போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா விக்கெட் இங்கே. இன்னும் ஐயோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜுங்க. பார்த்தீங்கன்னா கீப்பர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா எட்ஜாகி போயிருக்கு. இப்போது நியூ பேட்ஸ்மேனாக உள்ள பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ இங்கே. உமர் ப்ரோ ஒரு நல்ல ஒரு அருமையான பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர். ஸ்டிச் பால் நல்லபடியா ஆள் விளையாண்டுருந்தாப்புல லாஸ்ட் வீக் வரைக்கும். இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு நம்மளுக்காக. கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு டாட் பால் இங்கே. நமக்கு அதே தான். நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு. நல்ல ஒரு ஷாட்டு பின்னாடி போயிருக்கு. நல்ல ஒரு குட் ஸ்டாப். அவுட்டா இல்லைங்க. ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ரீச் ஆகிருக்காரு நம்ம உமர் ப்ரோ. இருக்கு இப்போ கண்டிப்பாக பவுலிங் சைடு தான் சாதகமாக இருக்கும். நல்ல ஒரு ஷாட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சா அதையும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 2வா ட்ராப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கேட்ச் அப்படியே 2 நமக்கு இதாகிடுச்சு. சிங்கிள் போயிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக வந்து இப்போது நெக்ஸ்ட் பவுலராக உள்ள இவர் நல்லா போட்டிருந்தார். இந்த ஓவரை லாஸ்ட்டு 3 ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவராக போட்டிருந்தாருங்க இவர். இப்போ திருப்பி ஒரு குட் பவுலரிங்க பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே. அந்த ஒரு 6-4 காட்டினால கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த ஓவரில். ஒயிட் பின்னாடி போயிருக்கு. ஒரு ரன் போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ரன் வெளியில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டில் ஒரு ரன் எக்ஸ்ட்ராவில். அப்புறம் ஓடி எடுத்த ஒரு ரன் பைஸில். பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் இங்கே அது ஒயிட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்சுங்க. கீப்பர் கேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்சுங்க இங்கே. வெல் கேட்ச்னே சொல்லலாம். கிங் ராஜா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இங்கே. கண்டிப்பாக வந்து நின்று ஆடிட்டுருக்காரு. வெல் பேட்டிங்னு சொல்லலாம் ராஜா ப்ரோ. குட் பேட்டிங் ப்ரோ. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு நம்ம டீமுக்காக. பார்த்தீங்கன்னா இப்போ நிக்கில் ப்ரோ வெக்கேஷன்லேருந்து வந்திருக்காரு. இப்போது பார்க்கலாம். சின்ன ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் நம்ம மேட்ச் இங்கே ஃபஸ்ட் மேட்ச் இங்கே அதனால் நிக்கில் ப்ரோ. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் கவரில் ஆடிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஒரு சிங்கிள் போகுமா? ஒரு சிங்கிள். நல்ல குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும் இதுதான். நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 6. உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6 இங்கே. பார்த்தீங்கன்னா வெல் 6 இங்கே உமர் ப்ரோ. கண்டிப்பாக வந்து வெல் ஷாட்னே சொல்லலாம் உமர் ப்ரோ. ஒரு பேட்டிங் இங்கே. ஒரு ஃபயரான ஷாட்டுன்னே சொல்லலாம் இங்கே.
இருக்க இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் நெக்ஸ்ட் ஓவர் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கோர் வந்து ஒரு 150 வந்தாலே உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான் 150ங்கிறது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பால் நல்ல பவுலிங்கு. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங்னே சொல்லலாம். இங்கே பவுலர் இந்த ஓவர் இதோட முடியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஓவர் 6 பால்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ஓவரை வந்து நிகில் ப்ரோ அண்ட் உமர் ப்ரோ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். டிசைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஓவரை வந்து இன்னும் வச்சு அடித்தே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் ஓவர் பேட்ஸ்மேன் இருக்காங்க, விக்கெட் இருக்குது, பார்க்கலாம். விண்ட் அதிகமாக இருக்குது. பால் பார்த்தீங்கன்னா வயர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வயர்டில் ஒரு ரன்னு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருங்க. ஒரு சின்ன ஆமாம் கரெக்டாக நல்ல ஒரு ஷாட் இங்கே முன்னாடி போயிருக்கு. ஒரு 6 கண்டிப்பாக ஒரு வெல் 6னே சொல்லலாம். உமர் ப்ரோ கண்டிப்பாக வந்து தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வயர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு, அப்புறம் ஓடி எடுத்த ஒரு ரன் 2 ரன்ஸ். இப்போ 6 ஒரு பால்லே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரன் வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 10 ரன்ஸ். நல்ல ஒரு ஷாட் மறுபடியும் உமர் ப்ரோ. கண்டிப்பாக இன்னும் ஒரு இருக்கிற 5 பாலில் ஒரு 6 இல்லை 2 6 போனதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பூஸ்டப்பாக. இந்த பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால் மிஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. கேட்டே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போகலாமா? இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகிருக்கு அங்கே. உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த பால் கொஞ்சம் டாட்டில் கனெக்ட் ஆகலை. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போயிருக்கு. இன்னும் ஒரு 2 பால் இருக்குது இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால். நல்ல ஒரு ஷாட். இதுவும் வெளியில் தான் கண்டிப்பாக போகும். 6 கண்டிப்பாக ஒரு அருமையான 6 இங்கே உமர் ப்ரோ. மறுபடியும் இன்னும் ஒரு 6 கிடச்சுன்னா இன்னும் நல்ல ஸ்கோராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அருமையான ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இப்போது உமர் ப்ரோ ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பால் மறுபடியும் டாட் ஆகுது. இதோட இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. 131 பார்த்தீங்கன்னா இப்போது டார்கெட் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஆப்போனன்ட் டீமுக்கு, அஹமது ரைசிங் ஸ்டார்ஸ்க்கு. கண்டிப்பாக வந்து இது இந்த பிச்சுக்கு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம். பார்க்கலாம்.